செண்பகவல்லி அம்மன் பூவநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செண்பகவல்லி அம்பாள் உடனுறை பூவநாத சுவாமி திருக்கோவில் முக்கிய திருவிழாக்களில் பங்குனி திருவிழா இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை, திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது. பின்னர் சுவாமி, அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலம் வந்து கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளருடன் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் ஊருக்குள் வருவதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜெகத் ரட்சகன் நெமிலி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் பல்லூர், இலுப்பை தண்டலம் உள்ளிட்ட கிராமங்களுக்குள் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுவுடன் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் ஊருக்குள் வரக்கூடாது என்றும் தேர்தலை புறக்கணிப்பு செய்வோம் என்று சமூக வலைதளங்களில் திமுகவினர் பதிவிட்டிருந்தனர். ஆனாலும் பல்லூர் கிராமத்துக்கு வாக்கு சேகரிக்க நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுவுடன் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் சென்றார். அப்போது ஊருக்கு வெளியே தயாராக நின்றிருந்த திமுகவினர் கையில் கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன்களை வைத்துக் கொண்டு நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுடன் வேட்பாளர் வந்தால் அவரை ஊருக்குள் விடமாட்டோம் என்று முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 20 வாக்குச்சாவடி மையங்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரையு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரையு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் 287 வாக்குச்சாவடி மையங்களும், பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் 292 வாக்குச்சாவடி மையங்களும், கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் 308 வாக்குச்சாவடி மையங்களும் என மொத்தம் 1888 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த வாக்குச்சாவடி மையங்களில் மின்சார வசதி, பாதுகாப்பு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கோவை சூலூர் அருகே ராவத்தூர் பிரிவு அருகே தமிழக வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநாடு வருகிற மே 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு வியாழக்கிழமை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையினர் சுதேசி தொடர் ஜோதியை எடுத்துக்கொண்டு ஓட்டமாக பாப்பம்பட்டியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் ராவத்தூர் பிரிவு வரை ஓடி வந்தனர். மாநாடு நடைபெறும் இடத்தின் அருகே வியாபாரிகள் சங்க பேரவையினர் தொடர் ஓட்டம் மூலம் கொண்டு வந்த ஜோதியினை மாநில செயலாளர் எஸ். வேதநாயகம் பெற்றுக் கொண்டார். இந்த ஜோதியானது தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கொண்டு செல்லப்படும் எனவும், வியாபாரிகள் இடையேயும் பொதுமக்களிடையேயும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஓட்டம் நடைபெற்றதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மண்டல தலைவர் சுதர்சன், மதுக்கடை அதிகரிப்பால் தமிழகத்தில் மதுப்பழக்கம் அதிகரித்து வருவதாகவும், மதுக்கடைகளை மூடி வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு மசோதா நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.